வண்டியை பாதியே காரவே நிறுத்திடுவேன். வயல் நிறையாம இருந்து போகக்கூடாது. சரி ட்ரெயினாவே இருக்கட்டும். என்ன ட்ரெயினை நீங்க நிறுத்த முடியுமோன்னு கேட்கலாம். ஆமா, உங்களே போகலாம் இடையில தடுத்து நினைச்சீங்க ட்ரெயின் போயிடும். நம்ம சொன்னா யாருடா கேட்கா? என்னம்மா கருமசாமிக்கு பத்திரம் டாக்குமெண்ட் சொல்லணுமா? யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? என்ன டாக்குமெண்ட்மா? கேக்கா அந்த காலோட இன்னும் ஆபீஸா நடத்தேன் கோயில் இது செஞ்சுக்காதீங்க. விட விட கூட வேண்டாம், மனசாங்க விழுந்தாலே போதும். மேட்ட முடியும். உண்மையா இல்லையா? ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ல 2 பேரும் உரிமைப்பட்டது மாதிரி தெரியுது. அதனால அவங்க 2 பேருடைய மனநிலைகளையும் சரியாக்கணும். பாத்தியப்பட்டவங்க 2 பேருமே பக்குவப்படல, அதை வெற்றியாக்கி தரணும். ஒன்று. அடுத்து உன் பிள்ளைய பத்தி ஒரு மன வருத்தம் இருக்கு, அதையும் கொஞ்சம் சரியாக்கணும். வேற என்ன விஷயம் வேணும்? பக்கத்துல கண்ணை மூடிக்கா. லேசா கண்ணை மூடிட்டு காது பக்கத்துல உன்னுடைய கவனத்தை கொடுப்பான். அது ஏன் காது பக்கத்துல கவனத்தை கொண்டு வான்னு சொன்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லுப்பா. உன்னுடைய வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிறத மாதிரி அப்படி கால் தேஞ்சா எப்படி சத்தம் கேட்போம்? நடக்கும் பொழுது கால் அப்படி குறைக்கும் போது சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சத்தமும், யாரும் ஆள் பேசிக் கொண்டு இருப்பது போல இப்படி ஒரு சத்தமும் கேட்கலையா? அதான் காது பக்கத்துல உன் கவனத்தை கொண்டு வான்னு சொன்னேன். எண்ணிலாருந்தவர் வச்சதும் உண்மையம்மா, செய்ததும் உண்மையம்மா. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வச்சுட்டாரேன். டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பத்தையே நீக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? நாயா? என்ன நாய் இது? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? அந்த நாயை யோசனை பண்ணி உங்க வீட்டுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா? அவங்க நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களா? கொடுத்தாங்க. நீங்க இப்ப பாத்துக்க முடியுதா? இப்ப நான் பாடின பாட்டை நீங்க புரிஞ்சு பார்த்தீங்களா? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? நாயே நீ எங்க போறிய? கொஞ்சம் கண்ணமுடை. அம்மா பராசக்தி, ஏன் அந்த நிலைமை? நாயை பற்றி கவலைப்பட சொன்னார். இருக்கிற தீய சக்திகளை நீக்கி தெளிவாக வாழ. தாராபுரம் அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா, வளர்ந்ததம்மா. ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா. தனிதானா? சகோதரன் சகோதரி வரும் புயலை எதிர்த்து நின்று திரிக்கின்றேன் அம்மா. தங்கை வாழ்வுக்காக நின்றேனம்மா. ஒரு கொடியில் 2 மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. என்ன படம்? அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? காந்தி தலைவன் படம். எம்.ஜி. ராமச்சந்திரன் நடித்த படம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம். அண்ணன் எம்ஜிஆர், தங்கை
விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர் அவருடைய மனைவி எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி. அப்பொழுது சகோதர பத்து பாசத்தை வச்சு வந்த பாட்டு புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்துல போட்டு உங்களை இழுத்தடிச்சு மெல்ல மெல்ல பணத்தை கட்டி இந்த இடத்தை கைப்பற்றினு சொல்லி அவன் முடிவுக்கு வந்திருக்கான். இப்போ உங்களுக்கு அந்த இடம் வேணுமா அல்லது அந்த இடத்துக்குரிய பணம் வேணுமா? இடமே கொடுத்துடணும். அப்போ உங்க பக்கமே அந்த வெற்றியை தரணும். ஆனாலும் நீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்களே, இப்ப அதுக்கு என்ன பண்றது? நாங்க பணம் வாங்கல, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இத்தனை மாதத்துக்கு உட்பட எங்களுக்கு பணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத எழுதி நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த கால அவகாசத்தை அவன் மாத்தி எழுதி உங்களை கொஞ்சம் புரோக்கரேஜ் பண்ணி இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை நான் கிழிச்சு போடுறேன். நீ காரணம் என்ன தம்பி, உண்மை இல்லையா? நமக்கு யாரு பாக்கா? நாங்க தான் கேட்கணும். அதுல 2-3 கடைகள் இருக்கு போல. உன்னை ஏமாத்துறவனுக்கு ஒரு மாதத்துல உடல்நிலை சரியில்லாம போயிருமா? அவனுடைய வயிற்றுக்குள்ள குடல்லாம் கருகி கேன்சர் வரக்கூடிய நிலைமையில இருக்கிறான். அவன் அதுக்கு முன்னால இந்த கேஸ் அடிச்சு இந்த இடத்தை நம்ம வீட்டுக்கு உரிமை ஆகிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைச்சு பிளான் போட்டு ஓகே பண்ணி வச்சிருக்கான். ஓகே, அத அவனுடைய நோயை வச்சு நீதியோடு அவனை நடக்க வச்சு இடத்த உங்களுடைய உரிமையான இடத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் கொடுத்த பணத்துக்கு வட்டி காப்பான். அந்த வட்டியை ஒரு நீதியான முறையில பேசி ஓடா வென்றன்னு சொல்லி அனுப்பிடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு கர்மசாமிக்கு அடுத்த தாராபுரம் தலைவன் தலைவி வருக செல்வ மக்களே. சிவனுக்கு செய்தது சிவராத்திரி, அவன் தேவி புகந்தது நவராத்திரி. தவத்தின் முறையே ஒரு சக்தி. சிவன் கோயில் எங்க இருக்குன்னு தாராபுரம் தீர்த்தன் இருக்காங்க. அப்படியே வலது பக்கம் ரோட்டை திரும்பி போனா ஒரு பெருமாள் கோயில் வருது. இருக்கும் காங்கல். ஒரு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 1 ஆண்டுகளுக்குள்ள சில நகைகள் உங்களை கைவிட்டு போய்விட்டது. அதுல முறையோடு போன நகையும் உண்டு, கைவிட்டு காணாமல் போனதும் உண்டு. உண்மையா இல்லையாடா? காணாமல் போனதும் உண்டு, திருப்பி மீட்ட முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டதும் உண்டு. இப்போ தொழில் பார்க்கக்கூடிய மன ஊக்கமும் உடல் வலிமையை இழந்து வேதனைப்பட்ட ஒரு நிலையில நீங்க வாழ்ந்துட்டு குடியிருக்கிற வீடு நமக்கு ராத்தியா இருக்கா இல்லையா? இவ்வளவு நாள் நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லையே, ஏன்னா இப்படி சோதனை நடக்கும்னு உள்ளத்துக்குள்ள குழந்தைங்க. ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தெளிவான விடை கிடைக்கல. அதுக்கு வெற்றியை நான் உருவாக்கி தரணும், இழந்த பணத்தையும் வாங்கி தரணும். காலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் குமரன் எழில் கோலம். வேற என்னப்பா வேணும்? அதான் ஒருத்தருக்கு சீரான வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும். என்ன படிச்சிருக்கிறேன்? கொஞ்சம் கடன் கொடு. அவரை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னானே, அவனுக்கு வெளிநாட்டுல இருந்து விசா வர போகுது, அனுப்பி வச்சுருவோமே, கவலை இல்லாம அனுப்பிடுவோம். ₹1 கோடி சம்பாத்தியம் பண்ண வேண்டாம், பா பக்கத்துல நான் இருக்கிறேன், விசாவுக்கு பணத்தை கட்டி தடையில்லாம வாங்கி தரேன். இந்த மகளே செல்வ சிறப்போடு இருப்பாயா? வாய கருணாமிக்கு
தேசிய கொடியை தோன்று கொண்டே உயிரை விட்ட மாண்புக்குரிய ஒரு தேச பக்தன், ஒரு தேசியவாதி, ஒரு பெரும் தியாகி. திருப்பூர் கண்ணா கட்டு திங்க ஆசையா? திருப்பூர் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடி எடுத்து. ஸ்வீட் கடை இருக்குதா? ஸ்வீட் கடை அதான் லட்டு தின்ன ஆசையா கேட்டேன். இன்னொரு காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல லட்சங்களை முதலீட்டு செய்து வியாபாரத்தை ஆரம்பித்து இரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து கற்பனைகளை செய்திருக்கிறோம். உண்மையா? ஆனா இப்போ ஒரு 6 மாத காலங்களாக எதிர்பார்க்காமல் வருமானத்தினுடைய மிகுதி தன்மையை காட்டாம மீடியமா ஓடிட்டு, அதனால இது இடத்தின் குறையா அல்லது வியாபாரத்தினுடைய தன்மையில் எதுவும் பிரச்சனையா அல்லது நேர காலத்தின் குழப்பமா, இதுல உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை சச்சரவு வேற மனதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க, இதனால உள்ள குழப்பமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல என்னைய பார்க்க வந்துருக்கீங்க. உண்மையா? காலூர் அப்பா வேற என்னமா வேணும் உனக்கு? யாருக்கு யாரு கொடுத்தீங்க? பிள்ளைங்க எங்க இருக்காங்க? எத்தனை பிள்ளைங்க? கொஞ்சம் கண்டு போடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு கண்ண முடிக்காங்க. என்னடுக்க காரணம் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஆர்பி சம்பந்தமான ஆர்பி ரைஸ் புல்லிங் அதுல 10,000 கோடிகள் வந்து கொண்டிருக்கிறது. அது பெரிய பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் அதுல தலையிட்டு இருக்கிறாங்க, பெரும் தலைவர்களெல்லாம் தலையிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்கோம். நீங்க ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமைதியாவே பணம் போட்டு நீங்க மெம்பரா இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க கோடி கோடியா பணம் தருவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நிறைய மக்களை ஏமாத்தி 10,000 கோடி சம்பாத்தி போயிட்டான் ஒவ்வொருத்தரும். அதுல அக்கா நீயும் 2 பிள்ளைகளை மனதில் வச்சுட்டு ஒரு பிள்ளை பேர்ல இவருக்கு ஒரு 30 லட்சம் இவருக்கு ஒரு 30 லட்சம், அது ஆளாளுக்கு 50 கோடி 50 கோடியா வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நீ இப்ப 60 லட்சத்தை ஏமாந்துருக்க. ட்ரஸ்ட்ல பணம் வந்துடும். மேனேஜர்ஸ் இப்பொழுதுக்கு மீட்டிங் போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு கையெழுத்தாயிரும். உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும் பதில். ஆனா இன்னைய வரை எந்த செய்தியும் வரல. 17 ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுக்குள்ள. புரியுதா? ஒரு ஆயுள் தண்டனை காலமே முடிஞ்சு போச்சுக்கா. காலம் இருக்கா? யாருமே இதை நம்பாதீர்கள். அப்படி ஒரு பிசினஸும் கிடையாது, அப்படி ஒரு பொருளும் கிடையாது. இதை ஏற்கனவே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வந்து நம்முடைய இந்திய மக்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான அறிக்கையை செஞ்சிருக்கு. ஆர்பி ரைஸ் புல்லிங் சம்பந்தமாக ட்ரஸ்ட் சம்பந்தமாக பணம் வருது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி யாராவது பணம் கேட்டா அவங்கள உடனே காவல் நிலையத்துல புகார் செய்யுங்க அப்படி சொல்லி கமிஷனர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்து கடன்காரங்க நச்சு தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர், தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கான். செய்தித்தாள்ல வந்ததும் இருக்கு, வராததும் இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது அத்தனையும் போய் ஒரே ஒரு விஷயம்தான், யாருக்கு 30 லட்சம் கொடுத்தீர்களோ அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த பணத்தை வரும்.
ஞாயிற்றுக்கிழமை பணம் வராட்ட என்கிட்ட இங்க வந்துருங்க, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். 60 லட்சத்தையும் எப்படி வாங்கணுமோ முறையாக, ஆனா செக்கா வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த செக்கு பொய், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் வரணும். போன வருஷம் கூட மெட்ராஸ்ல இதே கோயிலுக்கு வந்த ஒரு பக்தர், அவன் பெயர் நமச்சிவாயன், அவனை ஒருத்தன் ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினான்? 40 லட்சம் நீ கட்டிட்டாப்புன்னு சொன்னா உனக்கு 500 கோடி ரூபாய் கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னான். அந்த எரும மாடி ஏன் சொல்ல கேட்காம 4 பேர் சேர்ந்து 40 லட்சம் கட்டி 2 லட்சம் ரூபாய்க்கு ஐபோனும் வாங்கி கொடுத்து ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்கும் போட்டுருச்சு. இன்னைக்கு பார்த்தேன். ஏன் சொல்ல நீ கேட்கல, இனிமே என் முகத்திலே முடிக்காத வெளியே போட்டேன், புரிஞ்சுக்கணும். அதனால என் சொல்ல கேளுங்க, யாரும் நம்பாதங்க. அத்தனையும் போய் பணத்தை வாங்கிறதுக்கு வேண்டிய முயற்சியை செய்யுங்கள். நான் வெற்றியாகித்தாரேன், வாங்கித்தாரேன். சுவாமியே சரணமையப்பா, சந்தோஷமா வாங்கித்தார பாரு, ஜெயிச்சுருவ போ, நல்லா இருக்கு. அதே திருப்பூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்த மகன் சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா மகாமை ஒன்றரை ஆண்டுக்கு முன்னால நீ செய்துகிட்டு இருந்த தொழிலுடைய நிலைகளுக்கு மாறி தொழிலுக்கு போக முடியாத வேதனையும் கூட இருக்கிறவங்களுடைய பகையும் வெறுப்பும் வந்தது. உண்மையா? இதுல கான்ட்ராக்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு சில குடற்படிகள் தோன்றி நீ இன்னைக்கு அதை நடத்த முடியாத துயரத்துல மாட்டிக்கிட்ட. இதனால கனவுகளும் துன்பமும் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? காரணம் இதுல வேலைக்கு வந்த ஆட்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்காக பண உதவி செய்து கடன் பட்டு அவர்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உன் கூட அவங்க இல்லை. இப்ப அந்த கடனை நீ அடைக்கணும். அதுல பொம்பளை தான் ரொம்ப பணம் கொஞ்சம் காண்டு. அதனால இந்த கடனை தீர்த்து தாரேன், உனக்கு தொழில் ஊக்கத்தை தாரேன். வேற என்ன வேணும்? வீட்டுல கோளாறு இருக்கு, அதை நீக்கி தாரேன். வாப்பதுல செய்வனையை மாற்றுவோம், சிந்தனையை திருப்பூர் கருதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை டாக்குமெண்ட் யாரு? டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? கல்யாணம் ஜாதகம் சம்பந்தமா யாரும் வந்திருக்கீங்களா? யார் வந்திருக்க? யாருக்கு இருக்கா கல்யாணம்? உனக்கு யாருக்கு கல்யாணம்? குமிழி போறாங்க. இன்னொரு காரணம் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். காலங்கள் ஓடிவிட்டது, கருத்துக்களில் பிழை ஏற்பட்டு விட்டது, எண்ணங்களிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது பிள்ளைக்கு. இதனால வாழ்க்கை திரிவாகி விடுமோ என்ற பயம் ஒரு உள்ளத்திலே தோன்றிவிட்டது. இதுல நம்முடைய வாழ்க்கை, மரியாதை, எதிர்காலம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுல ஏமாந்துட்டோம்னா உயிரோட இருக்கவா வேண்டாமாங்கிற உட்குழப்பம் உள்ளத்தில் இருக்கிறதப்பா. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியானே மதிப்பிருந்தேன். சொந்த பந்தங்களால் எந்த ஒரு பாசங்களும் வந்து இந்த உலக வாழ்க்கையை உனக்கு பூர்த்தி செய்யாது. அவர்களெல்லாம் கூட இருந்தே உனக்கு குழப்பத்தையும் விரோதத்தையும் உருவாக்கி உன்னை கெடுத்தார்கள். புரியுதா? அதனால தை மாதம் வரை பொறுமையாக இருந்தால் இந்த திருமண வாழ்க்கையை சீராக்கி தருவேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை திசைத்திருப்பாமல் உனக்கு கட்டுப்பட்டு இருக்க வச்சு வாழ வச்சுட்டாங்க. வேற என்னடா வேணும்? நீ பொறுமையாரு, நான் பிறகு பார்த்து உனக்கு தீர்மானம் பண்ணித்தாரு. நானே முடிச்சு வைக்கிறேன். அசத்து போடு போ.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி, அடுத்து பையன் வாழ்க்கையை பத்தி கேட்க ஒண்ணு பேசாத, கேட்கிற கருத்து. நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லணும். வேணும் உத்தரவு என்ன வேணும்? பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேருக்கும் ஈக்கள் சொந்தமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் படிச்ச பாட்டு புரியுதா? அண்ணனுக்கு நல்லா புரியும். ஆம்பளை புரியாம இருக்குமா? பையனுடைய மனசுக்குள்ள வேற சிந்தனைகள் இருக்கு. நம் குடும்பத்துக்கு பொருந்தாத நட்பு இருக்கு. அந்த நட்புனால அவன் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு. மிரட்டல் நடக்க, அவனுக்கு என்ன நடக்கு? மிரட்டல். அதனால குழப்பம் வந்துருங்கிற பயத்துல உங்களுக்கு அவன் கட்டுப்பட மாட்டேங்கான். இன்னொரு விஷயம், நமக்கு நிலையான ஒரு பெரிய வருமானம் இல்லை, இந்த தொகையை நம்ம ஏத்துக்கிட வேண்டாம்ங்கிற ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லி தப்பிக்கலாம். இதான் உண்மை. ஆனா நடக்கிறது வேற, உங்கள்கிட்ட சொன்னது வேற. கால் விட்டுவாங்கன்னு சொல்லுவோம். மாசி சிவராத்திரி வரை காலம் அவகாசம் இருக்கிறது. நீங்கள் என்னை 3 மணிக்கு என்னை பார்த்து செல்லுங்கள். தருகிறேன். தாயை உன் மனக்கவலையை நீக்குகிறேன், தக்க மருந்து அளிக்கிறேன். மகனை தகுதி உடையவராக உடல்நிலை இருக்கு. 3 முறை என்னைய பார்த்தா சரி. தாராபுரம் தாண்டி கற்பராயனை வரார். கற்பராயன் படத்துக்குள்ள இருக்காரோ? கற்பராயன் கர்மசாமி 2.25 ஆண்டுகளாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் கடன்களும் பெற்று வேதனை பெற்றிருக்க உண்மையா? அதே மாதிரி சில கோயில்கள் பூதாரிகிட்ட போய் சில விஷயங்களுக்காக போய் நின்று ஏமாந்து வேதனை எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே அதனால பணச்செலவு செஞ்சதுதான் மிச்சம். இதுவரை விருத்தி கிடைக்கலையே கர்மசாமி. இந்த முடிவு என்ன? வேற எதுவும் கோளாறு நடந்திருக்கா, இல்லன்னா இயற்கையிலே சரியில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கேள்வி. மகாளியம்மன் எங்கடா இருக்கா? பக்கத்துல இருக்கிறாள் அப்பா. என் தங்கை மாரியம்மா எங்கடா இருக்கா? எல்லையை தாண்டி போனா ஒரு முனியன் இருக்காரா? அந்த பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்குடா. முனியம் பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி கிடக்காங்க. கர்மசாமிக்கு இப்போ உனக்கு தொழில் அபிவிருத்தியை பண்ணி தரணும். பணம் ஏமாந்துருக்க, அதையும் மீட்டி தரணும். வேற என்ன வேணும்? என் பேரை போடு. ஓடியா பக்கத்துல கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை அருள் சித்தர் ஐயப்ப சாமியினுடைய ஆட்சி என்று எழுதிக்கொள். போனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. போனியம்மன் எங்க பாருங்க. போனியம்மன் உங்க வீட்டு பக்கம் இருக்கா? வரலாம். மலைமகளே உன் கருணை அமுதம் தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை போர் புகழ் உண்டு. அது எங்கள் மாறி துணை என்று இன்னொரு காலம் அனுபவவாதி. வரலாம் வரலாம் வரலாம். உன்னை மட்டும் கூப்பிட்டோன்னு அனுபவவாதின்னு சொன்னேன்.
ஏன் அப்படி சொன்னேன்? நிறைய ஜோதிடம், சாமி, மனுஷன் எல்லா விஷயத்தையும் பார்த்து சலித்து போய் என்னதான் நடந்தோம் அப்படின்னு ஒரு வேதனை உள்ளத்துக்குள்ள குடம் போட்டு எரிஞ்சுக்கிட்டு உண்மையா இல்லையா? ஆனா எதுலையுமே நினைப்பு இல்லை. சரி அவ்வளவுதான், என்ன நடக்க பார்த்து போவோம் அப்படின்னு உலகத்துல ஒரு வெறுப்பான வாழ்க்கைய, கசப்பான நிலைமைய அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உன்னுடைய உள்ளுறுப்புல நுரையீரலை பார்த்தேன். எதை பார்த்தேன்? அதுல ஈரச்சத்து கூடி சில சமயத்துல மூச்சு எடுக்கிறது போய் கஷ்டமான ஒரு சில சூழ்நிலைகளை அப்பப்ப அதை உருவாக்குது. உண்மையா? இந்த நிலையில் மாறுமா, அது நோயாக மாறுமான்னு கேட்டேன். நோயாக மாற சாதாரண நிலையிலேயே அது சரியாகும், கவலைப்படல. 2.5 வருட காலமாக பணங்கள் நஷ்டம், வீட்டுக்குள்ள அமைதி குறைவான நிலை, ஓயாத உன் தகுதிக்கு மீறிய வார்த்தைகளால் உன் மரியாதையை வீட்டுக்குள்ளேயே குறைத்து வீட்டுல இருக்க வாக்கிறது எங்கேயாவது பேரும் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நீ என்னைய பார்க்க வந்திருக்க. இப்ப புரியுதா அனுபவம் என்னன்னு? வெற்றி வேல் அது வீரவேல். முருகா முருகா, ஒருத்தர் வேண்டாம், நீ போய் மலைக்கு மேல விடுடா, அந்த மாதிரி என்னையும் வர வச்சிருவியோ அப்படின்னு முருகப்பெருமான் போய் சொல்லிட்டு வந்தியாங்களா? சொன்னியா? அது நிக்கா பாரு, வேற எடுத்து என்னப்பா வேணும் உனக்கு? சத்தம் விடாமா யாருமே சொல்ல முடியுமா? பின்னால வெளியே வச்சு ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு பொம்பளையால உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. அது நீதிமன்றம், போலீஸ் வழக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளை போய் உருவாக்கி உங்களை கேவலப்படுத்திருக்கு. உண்மையா? இதுக்கு உன் மகன் ஒரு காரணமான பார்த்தேன். மகன் அப்பாவியா இருந்தான், ஆனா அவ புரியாம உங்களை தரக்குறவாக்கிட்டான். இதுதான் நடந்த தப்பம். அடுத்து புனிதமான வாழ்க்கை அமைய இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரிஞ்சுக்கணும். உன் இளைய பையனுடைய கிட்னிய போய் பார்த்தேன், குணமாக்கிடலாம். அவனுடைய கிட்னில ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். மூச்சு எடுப்பதற்கும் பிராணம் எடுப்பதற்கும் கூட தீவிரத்துவம் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். டைலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு நிலைமையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா சில நாள் டைலிசிஸிலே அவன் சரியாகிடுவான். புதுசாக ஒரு கிட்னி வைக்கக்கூடிய நிலைமை வரும். ஆனா அது கிடைக்கும். அவன் ஜீவன் இன்னும் நீண்ட நாள் வாழும். நீ கவலைப்பட வேண்டாம். கருணாமிக்கு பிள்ளைய உயிரோடு எழுப்புறேன். வெற்றி உண்டு, கவலை இல்லை. பணம் காசு உனக்கு நிறைய வேணும். 9 மாதம் கழியட்டும். பொறுமை வேண்டும். என்னை விடாம பிடிச்சுக்கா, வெற்றி விடுவோம். கருதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி மனவேதனை அடைந்து வந்த மகன் யார்? கல்யாணம் முடிச்சியா? வா, முன்னாடி எங்கடா இருக்கா? கூட இல்ல கேட்கணும். பராசக்தியா அன்பு நடமாடும் கரை கூடமே ஆசை மழை மேகத்தில். வேணுமா? யாக்கா உனக்கு வேணா? நீ மாமியா? உனக்கு வேணும் தானே? வேண்டாம், ஒரே முடிவு எடுத்துக்கலாம்.
இன்னொரு தடவை காது. அடுத்த ஒரு வாழ்க்கையை நீயே விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு பெண் வந்து சேருவார். அவளும் உன்னை போல் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவளாகவே இருப்பார். கோவையிலிருந்து பெங்களூரு எல்லையில பணி செய்யக்கூடியவளாகவும் பெங்களூருக்கு தொடர்புடையவளாகவும் இருப்பார். உனக்கு நீதியான நல்ல மனைவியாக நடப்பாள். அதுக்கு இன்னும் 11 மாத கால அவகாசங்கள் இருக்கு. அதுக்கிடையில உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து வேற இடத்துல கல்யாணம் முடிக்கணும்னு ஒண்ணு முறையாக பிறப்பாங்க. அது நடந்தாலும் இருப்பாங்க. என் சொல்ல கேள்வி நீ விரும்பி கிடையாது. சரியா வற்புறுத்தாத. மகனுக்கு நல்ல வாழ்க்கையை நான் வச்சுட்டாரேன், சந்தோஷமா இரு. அப்படியா கேட்டு பாப்போம். குடிச்சு கொடுப்போம். என்னடா தொழில் பார்க்க என்ன ஆபீஸ்? நீ இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீயே தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில ஆரம்பிப்ப. அதுக்குரிய பணமும் கிடைக்கும், அதுக்குரிய நாலேஜும் கிடைக்கும். 7 பேர் உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. சந்தோஷமடைவாய், வெற்றி அடைவாய். வேற என்னடா வேணும்? கண்ணம் கூட உனக்கு கிடைக்குமான்னு இந்த வருஷத்துல இல்லையே. அடுத்த அக்டோபருக்குள்ள உனக்கு கிடைக்கும். சொந்தமா தொழிலும் கிடைக்கும், அரசாங்க வேலையும் கிடைக்கும். தொடர்ந்து என்னைய பிடிச்சுக்கா மகனே, ஆனந்தமடைவாய் மகனே. நிம்மதியாக 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 நிம்மதியாக